திமுக ஆட்சியில் குற்றவாளிகள் சுதந்திரமாக நடமாடுகிறார்கள், ஆனால் அரசியல் தலைவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஆதரவான பாஜகவின் போராட்டத்தில் பங்கேற்க வந்த தமிழிசை சவுந்தரராஜன் கைது செய்யப்பட்டார். மாலையில் விடுவிக்கப்பட்டவர் குமுதம் நியூஸுக்காக அளித்த பேட்டியின் போது இதனை தெரிவித்தார். அசெம்பிள் ஆகி ஒரு போராட்டம் கூட நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுகிறது. நான் கேட்குறேன், ஒரு உணர்வை வெளிப்படுத்துவதற்கு போராடுகிறார்கள். போராடிட்டு போங்க, அப்புறம் கைது செய்யுங்கன்னு சொல்லுங்கள். ஒரு ஆள் வந்தால் கூட பிடிச்சி வேனில் போட்டு எடுத்துகிட்டு வந்தால் என்ன தீவிரவாதிகளா? அதனால் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் நிச்சயமாக தமிழ்நாட்டில் இல்லை. குற்றங்களை எதிர்த்து சொல்வதற்கு எந்தவித உரிமையும் யாருக்கும் இல்லை. குற்றவாளிகள் சுதந்திரமாக நடமாடுகிறார்கள், ஆனால் அரசியல் தலைவர்கள் கைது செய்யப்படுகிறார். இதுதான் இன்றைய திராவிட மாடலின் அவல நிலையாக இருக்கிறது. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நிச்சயமா அதற்கான ஆதாரங்கள் எல்லோருமே வெளியிட்டு கொண்டு இருக்கிறார்கள். திமுக நிர்வாகி இல்லையாங்க. இப்போ ஒரு பொண்ணை போய் நீங்கள் ஸ்பாயில் பண்ணலாமா? அதனால் இப்போ நீங்கள் அதாவது பொள்ளாச்சியில் நடக்கலையா, அங்கே நடக்கலையா, எங்கள் ஊரில் நடக்குதுங்க. அதை பார்க்கறதுக்கு நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க? அதனால் அண்ணன் ஸ்டாலின் இதுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். அவங்க வாயை மூடிட்டு தான் பாருங்க, அவங்க வாயை மூடிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஓட்டு ஒன்று தான் அவங்களுக்கு. எங்களுக்கு ஓட்டு பிரச்சனை இல்லை, ஓட்டு ஒன்று தான் அவங்களுக்கு பிரச்சனை. அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். முதல் எதிர்கட்சிகளை போராடுறதுக்கு அனுமதி கொடுங்க. பிரச்சனைகளை முதலில் பாருங்கள். அப்படி இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு மிதந்துக்கிட்டே இருக்காதுங்க 200 200 200ன்னு.